மொழியை வைத்துதான் திமுக ஆட்சியை பிடித்தது அப்படின்றது சமீபத்துல வந்த பராசக்தி திரைப்படம் கூட வெளிப்படுத்துது. எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? இதை எப்படி அனுமதிக்கிறீங்க? இதற்கான தீர்வை எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குங்கண்ணா. எங்கள் மொழி பேச்சு மொழி அல்ல, எங்களுக்கு மூச்சு மொழி. அந்த மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சுதான் எங்கள் முன்னோர்கள் போராடினார்கள். அப்ப அந்த மொழி புரட்சியை பயன்படுத்திக்கிட்டாங்க. மொழி மீது பற்று கொண்ட தமிழ் மறவர்கள் அந்த தன் உயிரை ஈந்து போராடின போது அந்த கிளர்ச்சியில தாத்தா காமராஜரை தோக்கடிச்சது சீனிவாசன்ங்கிறவர் அல்ல, திமுக கட்சியின் வேட்பாளர் அல்ல, தமிழன் தன் தாய் நிலத்திலேயே தன் இனத்தை அழித்து தன் மொழியை அழித்து தங்கிலீஷ்காரனா மாறிட்டான். அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் துளுவர்கள், இவர்கள் தமிழ்களர்கள். மனச்சான்றுக்கு எதிராக இல்லாத ஒரு உண்மையை பேசணும்னா இங்கே தமிழர்கள் இல்லை, இறந்துட்டோம். அதனாலதான் நான் சொல்றேன், தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு. ஒரு நடிப்பதனாலேயே நாட்டை ஆளுவதற்கு அனைத்து தகுதியும் வந்துவிடுது என்று எண்ணுவது அது அறிவின்மை ஆயிடும். இப்ப நீங்க கேட்டது கொஞ்சம் கூட்டம் என்பது அரசியல் அல்ல, கொள்கைதான் அரசியல். தனி மனிதாபிமானம் சீமானை தலைமை இருக்கிற கத்துக்கூடாது. தனி மனிதனை தலைமை இருக்கிறது கைவிடும். அவன் கொண்டிருக்க உயர்ந்த தத்துவ நோக்கத்தை தான் நீங்க ஏற்கணும். ஏன் அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகள், சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள், அந்த பள்ளி கல்லூரியிலே வேலை பார்க்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் ஏன் அங்க பயிலல? முதன்மை அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்யறதில்லை? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் விற்பனை பண்டமாக உயர்ந்த சந்தை பொருளாக வந்துவிட்ட ஒரு நாடாகவே இருக்க முடியாது. சுடுகாடு தான் அது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவம் வலைக்காட்சியும் இந்த கலங்கரை வலைக்காட்சியும் என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் பின்தொடர்ந்து பேராதரவு கொடுத்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் இந்த தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் செய்கிற சிறிய ஒரு தொண்டில் அதுவும் ஒன்று என்று ஆகிறது. அதனால் பேராதரவு கொடுத்து பெரும் வெற்றியடை செய்யுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். வினைச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்கேன். மொழியை வைத்துதான் திமுக ஆட்சியை பிடித்தது அப்படின்றது சமீபத்துல வந்த பராசக்தி திரைப்படம் கூட வெளிப்படுத்துது. ஆனா இன்னைக்கும் தமிழ்நாடு என்று அரசு பேருந்துகளாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் தமிழினுடைய அந்த முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. இதை திரு சீமான் அவர்கள் இனத்தையும் மொழியையும் முன்வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள். எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? இதை எப்படி அனுமதிக்கிறீங்க? இதற்கான தீர்வை எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குங்கண்ணா. இல்ல, பராசக்திங்கிறது அது ஒரு படம். அது அதை உணர்த்தலை. அது எங்களுடைய மொழி போராட்டத்தையோ எங்களுடைய மொழி வரலாற்றையோ அது சொல்லலை. அது சும்மா ஒரு படம். அதை போய் ஒரு திரைப்படம்ங்கிறது வரலாற்றை பதிவு செய்யணும்னு எடுக்கிறது இல்லை, வியாபாரத்துக்காக எடுக்கப்படுறது தான். அதனால் அதை விட்டுருவோம். இங்கே எங்களுடைய இது இந்திய நிலத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்தி திணிப்பை எதிர்க்கவே இல்லை. ஒரே ஒரு மாநிலம்தான் எதிர்த்து, இந்த தமிழர்கள் தான் எதிர்த்தாங்க. 1935 இந்த இந்தி படிக்கணுங்கிற ஒரு நிலைமை உருவாக்கணும், எல்லாரும் படிக்கணுங்கும்போது முதலாக இந்த உலகத்திலேயே தன் மொழிக்காக மொழி செத்து விடக்கூடாது என்று உயிரை விட்டவன் எங்களுடைய பாட்டன் நடராஜன் தான். உலகத்திலே மொழிக்காக. ஏன்னா அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சது கூட நாளை என் மொழி அழிந்து விடுமானால் இன்று நான் அதை கேட்க உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னானே ஒழிய அவன் சாகலை. புரியுதா உங்களுக்கு? ஆனா எங்க பாட்டனார் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தாளமுத்து அந்த எழுச்சியில வந்த பிறகு ஒரு மொழி போராட்டம் வருது, அதுல நிறுத்திடுறாங்க. இந்தி கற்க விரும்பாத மாநிலங்களே திணிப்பு இல்லை. அதுக்கப்புறம் 65 திணிக்கிறாங்க. இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவன்னும் இந்த தேகம் இருந்தோரும் லாபம் உண்டோன்னு ஒரு அறைகூலை எங்க புரட்சி பாவனான்னு விடுக்கிறாங்க. அப்ப எப்பக்கம் வரும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் இந்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளர்ச்சி செஞ்சு போறாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு மாதிரி இது மொழி ஒரு தொடர்பு கருவி இல்லை, எங்களுக்கு உயிர். அது உங்களுக்கு புரியுதுன்னு. மொழிதான் எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம், எங்கள் அறிவியல், எங்கள் அரசியல், எங்கள் வரலாறு, எங்களுக்கு வழிபாடு, எல்லாமே எங்கள் இலக்கியம், எல்லாமே எங்களுக்கு. அதனால எல்லா தேசிய இனங்களுக்கும் அதான். ஆனால் நாங்கள் அப்படி வாழ்ந்தவர்கள். என்னால் இது உங்களுக்கு தெரியும். அப்படி
அது எங்கள் மொழி வந்து பேச்சு மொழி அல்ல, எங்களுக்கு மூச்சு மொழி. அதில் அந்த மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சு தான் எங்கள் முன்னோர்கள் வந்து போராடினார்கள். அப்போ அந்த மொழி புரட்சியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த திராவிட அரசியல்காரர்கள் வந்து. கட்சியை ஆரம்பித்து எப்படி கட்சியை வளர்க்குறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த மொழி போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் வந்து போராட்டத்தில் பங்கேற்றார்கள், அதெல்லாம் வரலாறு. அங்கங்கே மொழி மீது பற்று கொண்ட தமிழ் மறவர்கள் வந்து அந்த தன் உயிரை ஈந்து போராடின போது அந்த கிளர்ச்சியில் தாத்தா காமராஜரை தோக்கடிச்சது சீனிவாசனுங்கிறவர் அல்ல, திமுக கட்சியின் வேட்பாளர் அல்ல, தமிழ் மேல இருந்த பற்றின் காரணமாக நாடு தோக்குது. அதில் அவரும் தோக்குறார், உங்களுக்கு புரியுது. அப்போ அந்த நேரத்தில் இந்தியை அவர்கள் திணிக்கிறாங்க, இவங்க வந்து கிளர்ச்சி செஞ்சா அங்கங்கே போராடுறாங்க. அப்படி பார்த்தா தியாகராஜ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த என்னுடைய மாமா காளிமுத்து அவர்களும் ஐயா நாவண்ணா காமராஜ் அவர்களும் அந்த சட்ட நகலை எரிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுது. அது கிழிச்சு அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நாடகங்களும், அதுக்கப்புறம் என் மண்ணை சார்ந்த சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கி சூடு, சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகங்களில் கீழப்பலூர் சின்னச்சாமி தான் முதல்ல தீ உடம்புக்கு தீயிட்டு உயிர் இருக்கிறேன். அப்படி பல்வேறு மொழிப்பறவர்கள், விருங்கம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி பல பேர். அப்போ அவங்களெல்லாம் உயிர் ஈகம் செய்ததில் ஒரு கிளர்ச்சி வருது. அதை பயன்படுத்தி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும், இந்த மாதிரி முழக்கங்களை உணர்வு சூடேற்றி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே இவங்க யோசிக்கிறாங்க ஆழ்ந்து, தமிழனுக்கு வந்து உயிர் வந்து உடம்புல இல்லை, உடல்ல இல்லை. அப்போ எங்கே இருக்கு? மொழியில இருக்கு. அப்போ அந்த மொழி இருக்கிற வரை இவன் என்ன பண்ணுவான்னா தமிழனா இருப்பான். தமிழனா இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இங்கே தலைவனாவதோ அதிகாரத்துக்கு வருவதோ ஆட்சி ஆள்வதோ இது கடினம். அதனால நமக்கு முன்னாடி நம்மை விட மேலான பற்றாளர் மாதிரி காட்டி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு முழக்கத்தை முன் வச்சு ஏமாற்றி, இப்போ வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாற்றி, உங்களுக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றவர் எங்கும் தமிழ் இல்லை எதிலும் தமிழ் இல்லை என்ற நிலை உருவாக்குவது இலக்காக்கி மாற்றிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சூழல்ல இவங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழை அழிப்பது தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திராவிட இயக்கங்களினுடைய தோற்றுநராக, இது பிதாமகனாக இருக்கிற அல்லது அவங்க பெரிதும் போற்றுகிற ஐயா ஈவேரா அவர்கள் தமிழ் சனியன், அதை விட்டு ஒழிங்களுங்கிறார். இந்த தமிழ் உனக்கு என்ன பண்ணுச்சு? தமிழா உன்னை படிக்க வச்சுச்சு, ஏன் தாய்ப்பால் பைத்தியமாக இருக்கிறீங்க, தமிழில் என்ன இருக்குது, இப்படி பேசி பேசி இந்த தாய்மொழியை, இதை வந்து எந்த மாநிலத்திலையும் அவர் சொந்த மாநிலத்தில் கூட அவர் மொழி அதில் என்ன இருக்குது கன்னடத்துலன்னு கேட்டிருக்க முடியாது. இங்கே வந்து இதில் என்ன இருக்குதுன்னா என்ன இல்லைன்னு ஒருத்தனும் கேட்க விட்டதுனால இது இவ்வளோ தூரம் வந்து அவர்கள் திட்டமிட்டு இந்த மொழியை அழித்து சிதைத்து, இதை ஒரு தமிழிலிருந்து சமஸ்கிருதத்தை கலந்து பேசி தமிழோடு கன்னடம் பிரிந்து, தெலுங்கு பிரிந்து, மலையாளம் பிரிந்து, துளு பிரிந்து போனது போல, அதெல்லாம் வெவ்வேறு இனங்களாக மாறி போனது போல, தமிழன் தன் தாய் நிலத்திலேயே தன் இனத்தை அழித்து, தன் மொழியை அழித்து தங்கிலீஷ்காரனாக மாறிட்டான். அதை நியாயமாக பார்த்தா அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் துளுவர்கள், இவர்கள் தமிழ்களர்கள், தமிழர்கள் கிடையாது. தமிழ்களர்களாக இது ஒரு தமிழ்களர்கள் என்ற ஒரு இனம். இப்போ உண்மை பேசணும் அப்படின்னா, மனச்சான்றுக்கு எதிராக இல்லாத ஒரு உண்மையை பேசணும்னா இங்கே தமிழர்கள் இல்லை, இறந்துட்டோம். இது நாட்டுக்கு பேர். அதனால தான் நான் சொல்றேன், தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. நாட்டிற்கு பேர் தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. ஏன்னா தமிழர்கள் என்று யாருமே கிடையாது. ஏன்னா யாருக்கும் தமிழ் பேச வராது, எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறை உருவாயிருச்சு. அதனால அது வெட்டி பேச்சு, அது வீண் பேச்சு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும், தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று தாத்தா தேவநேயர் சொல்றார். அப்போ அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அதை தான் இப்போ நம்ம செய்யணும். இது ஒரு கடும் முயற்சி தான், பெரும் வரலாற்றில் பெரிய பணிதான் இது. ஆனால் செய்தாக வேண்டியது. அப்படி திட்டமிட்டு தமிழை ஒழித்தார்கள் அவர்கள். கண்டிப்பாகண்ணா. இப்ப நீங்க அண்மையில கூட வந்து பாத்தீங்கன்னா, உரையாடி உறவை வளர்ப்போம் அப்படின்ற நிகழ்ச்சியில ஒரு இளைஞர் உங்ககிட்ட கேள்வி கேட்டாரு. நான் கொள்கையை புரிந்து கொண்டேன், கொள்கையில உறுதியா இருக்கேன், ஆனா என் கூட இருப்பவர் நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் என்ற ஒரு நிலையில இருக்காரு. இப்போதைய புதிய வாக்காளர்களினுடைய இந்த மனநிலையை, இப்படி ஒரு பட்ட மனநிலையா இருக்கு, இதை மாற்றணும் அப்படின்னா கொள்கைக்கான கூட்டம் பெரியதா, நடிகருக்கான கூட்டம் பெரியதா அப்படின்ற ஒரு விளக்கத்தை நீங்க தெளிவா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எப்பவுமே இந்த தமிழ் சமூகமே ஒரு 4 பெரும் மயக்கத்தில் இருக்கு. அது தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிறதுல வந்து ஐயா ஒரு நூல் எழுதியிருக்கார், காப்பா அரவாணன்.
அதில் வந்து அவர் போர்க்குணமின்மை அப்படின்னு முதல்ல சொல்றார். அது காரணம் வந்து முதலில் பண்பட்ட இனம், நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். இந்த நாகரிகத்தை எப்படி வச்சானே, இதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை, இதெல்லாம் எதுக்கு போய் தலையிடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா, இப்படி விலகி போறத நாகரிகம்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும், அது போர்க்குணம் இன்மை. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற ஒரு சிந்தனை, அது எளி சிந்தனை. அதுக்கப்புறம் இந்த தாழ்வு மனப்பான்மை. பிறகு அப்புறம் ஒரு காரணம் சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சியை சொல்றாருல. கண்டிப்பா. இப்போ எங்கள் அண்ணன் வந்து தமிழரசன் வரும்போது இந்த சாதி மத உணர்ச்சி, அப்புறம் அந்த சாராயம், சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி, இதெல்லாம் இந்த தமிழ் தேசிய அரசியலின் எழுச்சியை பெரிதும் தடுக்குதுன்னு சொல்றாப்புல. உங்களுக்கு புரியுதா? இப்போ அதில் இந்த திரைக்கவர்ச்சியை அவரும் ஒரு 2 பேருமே பெரிய காரணியாக வைக்கிறாங்க. இதில் நாளையுமே நான் ஒரு பெரும் மயக்கமாக பார்க்குறேன். இப்போ சாதி மயக்கம் வந்து அது ரொம்ப கடினம், அது தெரியாது. அது ஏன்னா சாராயம்லாம் வந்து குடித்தாதான் வரும், போதை ஏறும். இது வந்து சொன்னாலே ஏறிடும். சாதி மத மயக்கம் அது படுத்தெழுஞ்சா தெளிவு வரும், இது தெளிவே வராது. செத்து பாடையில் போனாலும் சாதியோட தான் போவான். அது உங்களுக்கு இருக்கிற சமூக சீர்கேடு, அந்த மயக்கம். அதுக்கப்புறம் அதை தாண்டுனா சாராய மயக்கம், அதை தாண்டுனா திரை மயக்கம். இந்த 4 மயக்கத்தில் இந்த சமூகம் சிக்கிக்கிருச்சு. இந்தியாவில எத்தனையும் மொழிவெளி தேசிய இனங்கள் இருக்கு, நிலங்கள் இருக்கு, அங்கெல்லாம் வந்து திரைப்படம் இருக்கு. ஆனால் இவ்வளவு மயக்கம் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு புரியுதா? மயக்கம் இல்லை. அப்போ அதில் வந்து ஒரு சமூகம் வந்து இப்போ ஒரு கலைகளை போற்றுவதும் கலைகளை காப்பதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. அப்போ இதில் வந்து ஒரு கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் பெருமை அடையாது. சரி, இதெல்லாம் சரி. இப்போ நாங்கள் வந்து திரைக்கலையை வந்து ஒரு தேசியத்தின் அழகிய கலை முகமாக பார்க்குறோம், அறிவியலின் ஒரு அழகான குழந்தையாக பார்க்குறோம். அதில் வந்து நம்மளுடைய மொழி, கலை, இலக்கிய பண்பாடு, நம்மளுடைய தொன்மத்தை எல்லாம் அது பிரதிபலிக்கிற, வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா, திரையில் ஒருவர் ஆசிரியராக வாரார் என்றால் அவரிடத்திலே உங்கள் பிள்ளையை படிக்க அனுப்புவீர்களா? இல்ல. திரையில் ஒருவர் மருத்துவராக நடிக்கிறார், அவர்கிட்ட உங்க நோயை குணப்படுத்தி சொல்லி போய் சேருவீர்களா? இல்ல. சரிமா. அப்புறம் எப்படி திரையில் வருகிற ஒருவர்கிட்ட நாட்டை கொடுக்குறீங்க? இத்தனை துறைகளை சேர்ந்தவை எப்படி கொடுக்குறீங்க? நிர்வகிங்கன்னு எப்படி? கண்டிப்பா ரியல்னு பகுப்பாராயணும் இருக்கணும். அதாவது மக்கள் ஒன்றை கற்றுக்கணும். எப்படின்னா, ஒரு நடிப்பதனாலேயே நாட்டை ஆளுவதற்கு அனைத்து தகுதியும் வந்து விடுது என்று எண்ணுவது வந்து அது அறிவின்மை ஆயிரும். உங்களுக்கு புரியுது? இப்ப நீங்க கேட்டது கொஞ்சம் கூட்டம் என்பது அரசியல் அல்ல, கொள்கைதான் அரசியல். உங்களுக்கு புரியுதா? கூட்டம் வந்து கூடி கலையும், கொள்கைதான் கூடி சாதிக்கும். உங்களுக்கு அதனால கூட்டம் அரசியல் ஆகாது. அப்ப 2வது, கம்பராமாயணம் அடர்த்தியான, இப்ப மற்ற சிலப்பதிகாரம் இதெல்லாம் பெரும் வடிவத்தில் இருக்கிற மரபு செய்யுளா இருக்கும், வழி கவிதை. திருக்குறள் எழுசீர் விருத்தத்தை கொண்ட சின்னதா இருக்கும், 1.25 அடியில் இருக்கும். ஆனா உலகம் போற்றுவது வந்து எங்களுடைய சிலப்பதிகாரத்தையே, எங்களுடைய கம்பராமாயணத்தையே, எங்களுடைய மணிமேகலையே, சிவசிந்தாமணியோ இல்லை, எங்களுடைய பாட்டனார் எங்க வள்ளுவர் மறையன் சின்னதா இருக்கிற இந்த குறளை தான் சொல்லலாம். இதை விட சின்னதா இருக்கு எங்க பாட்டி அவை சொன்னது. அப்ப அதெல்லாம் சிறுசு பெரிது இல்லைங்க, எது சரியானதுங்கிறத இங்கே பார்க்கணும். அந்த இடத்துல என் மக்கள் வந்து இன்னும் வந்து பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேர்வு செய்வதை கைவிடணும். போராட்ட களத்தில் தங்களுக்கானவன் யார் என்று தேர்வு செய்யணும், எவன் நிற்கிறானோ அவனை தேர்வு செய்யணும். திரையில் தங்கள் தலைவனை தேடுவதை விட்டுட்டு தரையில் தங்களோடு நின்று எவன் தங்கள் துன்பத்திற்கு, துயரத்திற்கு, தங்களுக்கு இருக்கிற சிக்கல்களுக்கு தாங்களோடு ஒருவனாக நிற்கிறானோ அவனைத்தான் தலைவனாக தேர்வு செய்யணும். 2வது, ஒரு தேசிய இனம், ஒரு இனக்கூட்டம் தனக்கான தலைவனையே தேர்வு செய்வதில் தடுமாற்றம் இருந்தா அந்த இனம் வாழ்வது ரொம்ப கடினமாயிரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல வந்து அது காரணம், இந்த நாட்டில் வந்து அரசியல் கற்பிக்கப்படலை, அரசியல் போதிக்கப்படலை. இங்க அனுதாபங்கள் தான் ஊட்டப்பட்டிருக்கு. தனி மனித அபிமானம் தான் புகட்டப்பட்டிருக்கு, கற்பிக்கப்பட்டிருக்கு. அரசியல் கற்பிக்கப்படலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன ஆயிருதுன்னா, தனி மனித அபிமானம். சீமானை தலைமை இருக்கிற கற்றுக்க கூடாது, தனி மனிதனை தலைமை இருக்கிறது கைவிடணும். அவன் கொண்டிருக்க உயர்ந்த தத்துவ நோக்கத்தை தான் நீங்க ஏற்கணும். இப்ப மார்க்சியத்தை நம்ம ஏற்கணும் வச்சுக்கோங்க. மார்க்ஸ் எங்க இப்போ இல்ல, ஆனால் எதை போட்டுறோம்? அவர் கொண்ட செயல்பாடு, முன்வைத்த கோட்பாடு, அதுதான் நோக்கத்தை கைப்பற்றோம். இப்ப எங்க வள்ளுவ பெருமானார் எங்க கூட இப்ப இல்லை, ஆனால் அந்த இடத்துல அவர் முன்வைத்த எங்களுக்கான நெறி இருக்குல்ல, அதை பின்பற்றோம். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இப்போ அந்த மாதிரி அவர் இல்லைனாலும் அவர் முன்வைத்த கோட்பாடு இருக்கு, அதைத்தான் ஏற்கணும்.
அப்போ தனி மனிதனை தலைமை இருக்கிற முறையை கைவிடணும், உயர்ந்த தத்துவத்தை தலைமை இருக்கிற முறையை உருவாக்கணும். அதுதான் சரியா இருக்கும். அப்போ தலைவனை தேர்வு செய்வதில் என் மக்களுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. ஒரு தலைமைங்கிறது ஏறின உடனே நம்ம போய் நினைக்கிற இடத்துல இறக்கி விடுற மாய கம்பளம் அல்லங்கிறாரு. அது ஏறினா மூலம் சறுக்குகிற ஒரு முன்னேற்ற பாதைங்கிறார் ஐயா இறையன்பு. அப்போ அதுதான் முக்கியம். ஒரு தலைவன்கிறவன் கண்டிக்க நேரத்தில் கண்டிக்கணும், தண்டிக்க நேரத்தில் தண்டிக்கணும், கருணை காட்டவன் இடத்தில் கருணை காட்டி அரவணைத்து அது வழி நடத்தணுங்கிறதுல. ஒரு தலைவன் என்பவன் ஏச்சு பேச்சு அவமானம் தூக்கம் துடைக்கணும், பசி அனுபவிக்கணும், அவன் மழையில் நனையணும், வெயிலில் காயணும், எண்ணற்ற துயர துன்பங்களை தாங்கி நிற்கணும். அது எளிதாக சொல்லணும்னா தண்ணீரில் தன்னை கரைத்து கொண்டு சுவையை கூட்டும் உப்பை போல இருக்கணும், தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தியா இருக்கணுங்கிறாங்க. அந்த மாதிரி ஈகங்களை செய்யணும். அப்படி செய்தவர்கள் எங்க முன்னோர்கள். கண்டிப்பா உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர்களை என் பிள்ளைகள் தேர்வு செய்கிற ஆற்றலை வளர்த்துக்கணும். இப்போ அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இன்றைக்கி இப்போ இந்த திரைக்கவர்ச்சியில் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும், எப்போவுமே நாங்கள் என்ன நினைப்போம்னா இந்த திரைக்கவர்ச்சி அரசியல் மங்கும், இன எழுச்சி அரசியல் பொங்கும். ஏன்னா இந்த நிலத்தில் எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமக்குது. இப்போ ஒரு பக்கம் மீத்தேன் நில வள கொள்ளை போகுது, மலைகளெல்லாம் மணலாகி கல்குவாரிகளாகி நொறுக்கப்பட்டு போகுது. இப்போ மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிருங்கிற ஒரு படிப்பினை என் பிள்ளைகளுக்கு இல்லை நாங்கள் கற்பிக்கிறோம். அப்போ உலகமே நீரற்ற நிலமாக மாறிக்கிட்டு இருக்குது பூமி. இப்போ 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது, 2 விழுக்காடு தான் இருக்குது. இது எப்படி நம்ம 20-40 விழுக்காடாக உயர்த்துவதுன்னு தெரியல. எங்கள் அப்பா நம்மாழ்வார் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காதுன்றாங்க. அப்படி இருந்தால் கூட வாழ்கிற இடமா இந்த பூமி இருக்காதுன்றாங்க. ஆனால் 200 நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் கொண்டு போய் ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. அது இந்த பூமிக்கு இன்னும் 12 ஆண்டுகள் தான் வாழ்நாள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம விழித்து கொள்ளலைன்னா பூமியை காப்பாற்றலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்னு. அந்த நேரம் எல்லாரும் அமைதியாக பதட்டமாக இருந்தாங்களே வெளியில் போய் அதுக்கான எந்த முயற்சியும் செய்யலை. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். புவி வெப்பமாகுதுங்கிறான், ஆச்சா ஆக்கணுமான்னு கேள்வி எழுது. பருவநிலை மாறுதுங்கிறான், மாறிச்சா மாற்றணுமான்னு இருக்குது. மாற்றினா ஏன் மாறிச்சுன்னா நம்ம தான் மாற்றினோம்னா ஏன் மாற்றுச்சோம், மாறினா ஏன் மாறுது? இப்போ பருவமழைன்ற ஒன்று பொய்யாயிருச்சு. இப்போ அடமழை இல்லைன்னா புயல் மழை தான், பெருமழை இதுதான். அப்போ ஏன் அப்படின்னு வருது. இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்கணும். அது இதை கற்பிக்கிறதா கல்வி இல்லை. கல்வி அறிவை வளர்க்கறது இல்லாமல் வர்த்தகரையாக அறிவை வளர்க்கும் வகுப்பறையாக இல்லை, வர்த்தகரையாக மாறிடுச்சு. இப்போ அதை தான் நாங்கள் மாலை நேரங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் பேசுகிறது ஏதோ புதுசாக இருக்கிறதுனால ஏதோ வேலை தேவையில்லாமல் பேசிட்டுருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே என்னென்ன அரசியலை தாண்டி ஒரு கல்வி இல்லை, ஆனால் கல்விக்கூடங்கள் அதை கற்பிக்கலை. கல்விக்கூடங்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை விதித்தது இந்த திராவிட இயக்கங்கள் தான். உங்களுக்கு தெரியும், மாணவர் எழுச்சியில் ஆட்சிக்கு திருப்பி நம்ம ஆட்சிக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சி செஞ்சிடக்கூடாதுன்னு மாணவர்கள் அரசியலில் தடை பண்ணிச்சு. அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடாது மாணவர்கள்னு சொன்ன இந்த கட்சிகள் ரசிகர் மன்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அரசியல் தலைவர்கள் அங்கே விழாக்களில் கல்லூரி விழாக்களில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொன்னவர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ திரைப்படத்தை பற்றி பேசுவது அது பெருமையாக்கினது இவர்கள் தான். அப்போ இறை வழிபாட்டை மறுத்த இவர்கள், விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றி விட்டார்கள். கடவுள் வழிபாட்டை விமர்சித்தவர்கள் கதாநாயக வழிபாட்டை புனிதம் என்று கட்டமைச்சு விட்டார்கள். அதனால வந்த பிரச்சனை இது உங்களுக்கு. இப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டால் அந்த கூட்டத்தில் ஆக சிறந்த கல்வியாளர்களை அழைத்து பேச வைக்காம, சிறந்த இலக்கியவாதிகளை பேச வைக்காம, இயக்குநர்களை நற்றமிழ் அறிஞர்களை பேச வைக்காம, நடிகைகளையும் பேச வைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இவர்கள் தான் இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது இவர்கள் தான். அப்போ இது என்ன ஆயிடுது, திரைக்கலை இப்போ எப்படி இந்த மட்டைப்பந்து விளையாட்டுங்கிற கிரிக்கெட் இருக்குது பாருங்கள், அது எப்படி ஒரு ரிலீஜன் ஆயிடுச்சு. இப்போ மதம் பேசுகிறவனுக்கு சாதி பேசுகிறவனுக்கு கொள்கை தேவை கிடையாது. என் மதத்தை காப்பாற்றணும் அவ்வளோதான், என் சாதியை காப்பாற்றணும் அவ்வளோதான், அது போதும். அதுக்கப்புறம் என்ன செய்வே அதெல்லாம் கேட்க மாட்டான். அது மாதிரி இந்த கிரிக்கெட்டு ஒரு மதம் ஆயிடுச்சு, ரிலீஜன் ஆயிடுச்சு. எல்லா விளையாட்டுகளையும் முழுங்கிட்டு ஒரு பெரும்பூதமாக நின்றுச்சு. அதே மாதிரி இது என்ன செய்யுது, திரைக்கலை எல்லா கலைகளையும் தின்னுட்டு தொன்ம கலைகளெல்லாம் பெரும்பூதமாக நின்றுச்சு. இதுவும் ஒரு ரிலீஜன், ஒரு மதமாக மாறிடுச்சு. இப்போ இந்த மதத்துக்கு கோட்பாடோ கொள்கையோ ஒன்றும் இல்லை, கவர்ச்சி இருந்தால் போதும் அப்படின்னு வந்தது. அதுதான் இப்போ அதில் அது மிக ஆபத்தான போக்கு.
ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்து அரசியல் செய்த ஒரு அன்னை தமிழ் நிலம், ஒரு அன்னை தமிழ் சமூகம். இங்கே வந்து அறிவை கடன் கொடுத்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அது என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன இப்போ ஒரு மாற்று அப்படின்னா, இப்போ திமுக அதிமுக சரி, அதிலிருந்து ஒரு மாற்றுன்னு வருதுன்னா எது மாற்று, எப்படிப்பட்ட மாற்று? இப்போ அதிமுகவுக்கு திமுக, திமுகவுக்கு அதிமுக மாற்று கிடையாது, ரெண்டும் ஒரே கட்சி தான், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கேயும் சாராயம் இருக்கும், இங்கேயும் சாராயம் இருக்கும், இங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் லஞ்சம் இருக்கும். இவங்களும் மலையை வெட்டுவாங்க, இவங்களே மலையை வெட்டுவாங்க. இவங்களும் மணலி விற்பாங்க, இவங்களே மணப்பாங்க. இவங்களும் கையெழுத்து போடுறதுக்கெலாம் காசு கேட்பாங்க, இவங்களும் கையெழுத்து போட காசு கேட்பாங்க. இது எந்த ஆட்சி முறையும் மாறாது, அதே தான் இருக்கும். ஆள் மாறும், ஆட்சி மாறாது. இப்போ இது மாற்றம் இல்லை. அப்போ மாற்றம்னா ஆட்சி முறை மாறணும். உங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு முறையை நம்ம எடுத்து கொடுக்கணும். இப்போ எப்படி அண்ணன் சொல்கிறேன்னா, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை ஒரு தனி முதலாளி கொடுத்துருவாருங்கிறத எப்படி பார்க்குறது? அப்போ ஒரு முதலாளிகிட்ட இந்த அரசு தோக்குதா, தோல்வியுறுதா, தோற்று போகுதாங்கிற கேள்வி இருக்கு கண்டிப்பாக. அப்போ அந்த இடத்துல மாற்றணும். தனி ஒரு முதலாளியை கொடுக்கறதை விட தரமான மருத்துவத்தையும் கல்வியும் நம்மால் கொடுக்க முடியுங்கிற நிலையை உருவாக்கணும். இப்போ உள்ள கேட்டுச்சுல, இலவச கல்வி முக்கியம் இல்லைங்க, தரமான கல்வி, சரியான கல்வி, சமமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கப்பெறணும். இலவசம் தான் இன்னும் இருக்குது, ஆனால் அது தரமாக இருக்கா, சரியாக இருக்கா? தரமாக இருந்தால் ஏன் அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகள், சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள், அந்த பள்ளி கல்லூரியிலே வேலை பார்க்குற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் ஏன் அங்கே பயிலலை? அரசு மருத்துவமனையில் தரம் இருந்தால் ஏன் அரசை நிர்வகிக்கிற அமைச்சர் பெருமக்கள், முதன்மை அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்கிறதில்லை? ஏன்னா தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு. அடிப்படை தேவைகள் வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் விற்பனை பண்டமாக உயர்ந்த சந்தை பொருளாக வந்துவிட்ட ஒரு நாடாகவே இருக்க முடியாது. சுடுகாடு தான் அது. உங்களுக்கு புரியும். ஒரு நாடு சொல்லுது வேளாண் குடிமக்களின் கடனை தள்ளுபடி செய்கிறேன். வேளாண் குடிமகன் உழவன் கடனாளி ஆயிட்டா, விவசாயி கடனாளி ஆயிட்டா, அப்புறம் நாடு என்ன நாடு அது? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் விவசாயி பெற்ற கடனை நீ தள்ளுபடி செய்கிறா? நீ பெற்ற கடனை எவன் தள்ளுபடி பண்ணுவேன்? இந்தியா 196 லட்சம் கோடி, நீ 10 லட்சம் யார் தள்ளுபடி பண்ணுவா? மாணவன் கல்வி கடனை தள்ளுபடி. கடன் வாங்கி கல்வி இருக்கிற நிலையில் நீ என்ன வச்ச? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அப்போ கல்வியை என்னை நீ தர வேண்டிய கடமை, உரிமை இருக்குது, எனக்கு இது கடமை இருக்குது, அதை என்னை கடன் வாங்கி கற்கிற நிலைமைக்கு வச்சது யார்? நீ என்ன அரசா நீ தரிசா? இந்த கேள்வி வருது இல்லை? இதுதான் பார்க்கணும். அப்போ இந்த அரசியலை கற்பிக்காதது கல்வி அல்ல. அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வியே உலகத்தில் கிடையாது. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். அது அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், உளவாண்மையியல் போல, வேளாண்மையில் போல இது ஒரு வாழ்வியல், எல்லாத்தையும் உள்ளடக்கிய வாழ்வியல். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அது அரசியலுங்கிறது ஏதோ அரசியல், அதை அப்படி பார்க்கக்கூடாது. அது புரியுதா உங்களுக்கு? அது அந்த இடத்தில் இந்த பிள்ளைகள், இந்த தலைமுறை பிள்ளைகள் தெளிவு உற வேண்டும், தெளிவு உறணும். அதனால் இந்த கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு எது சரியான பாதை, எது சரியான, எது சரியான தலைமை என்று தேர்வு செய்யணும். அப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்ய தெரியாத தடுமாறுகிற இனம் நிலை பெற்று நிலைத்து, அது எப்படி சொல்கிறது, தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து உயர்ந்து வாழாது. இப்படி தான் சிறுமைப்பட்டு வீழும். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் சொக்கேவ் சொல்கிறாரு, தோல்வியுற்ற சமூகம் அது எப்படி இருக்கும்னு சொல்கிறாப்புல. தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரிதனும் அரிதாக எப்போவாவது ஒரு சிந்தனையாளன் தோன்றுவான், அவனுக்கு எதிராக 1000 அறிவற்றவர்களை, அதாவது முட்டாள்கள், அறிவற்றவர்கள், அது அறிவற்றவர்கள், அறிவு கெட்டவர்கள்ங்கிறது அறிவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது புரியுதா? அது சரி பண்ணிடலாம். அறிவு அற்றவர்களும் சுத்தமாக இல்லாது ஆயிரக்கணக்கான அறிவற்றவர்களை முன்னிறுத்துவார்கள். அந்த தோற்றுப்போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தியே தலைப்புச் செய்தியாக இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவர் சொல்கிறத பார்த்தா அந்த சமூகம் நம்ம சமூகம் தான். புரியுதா? நம்ம சமூகம் தான். ஆனால் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, உலக தமிழர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டையும் தாண்டி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கு. உலக தமிழர்கள் இந்த தேர்தலுக்கு அவங்களுடைய பங்களிப்பை எந்த வகையில் செலுத்தணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களில் இந்த தமிழர் இந்த நிலப்பரப்பில் இருந்து, தமிழர் தாய் நிலத்திலிருந்து, அல்லது இப்போ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ
அங்கே அங்கே இருக்கிற வேறுபரப்பி வாழ்ந்த தமிழ் இன மக்கள், இந்தியாவில் எல்லா மொழி தேசிய இனங்கள் இருக்குது, அந்த நிலங்கள் இருக்குது, அந்த நிலத்துல எல்லாம் பரவி இன மக்கள் வாழ்கிறாங்க. இதில் உலகெங்கும் வாழ்கிறாங்க. இப்போ இன்னொரு தாய் நிலம் இருக்குது ஈழம், அங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் வாழ்கிறாங்க. இப்போ அங்கே ஈழத்திலிருந்து போனவர்களுக்கு இங்கே வாக்குரிமை இல்லை. இந்த நிலத்திலிருந்து போனவர்களுக்கு, இந்த களத்திலிருந்து போனவர்களுக்கு வாக்குரிமை இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள். அந்த மாதிரி போன என் இன மக்கள் ஒரு தமிழ் பேரினம் தன் மொழியை சிதைந்து அழிய கொடுத்துருச்சு, அது அழிஞ்சிருச்சு, அது உயிர்ப்பிக்கப்படணும். இது மொழி இன உணர்வு அற்றுப்போனதுனால, திட்டமிட்டு சாதி மதப்பட்டு ஊட்டப்பட்டதுனால, இது தாங்கள் தமிழர்கள் என்பதை மறந்து போனதுனால, தன் தாய் நிலத்திலே அரசியல் வலிமை, அதிகார வலிமை இழந்து அடிமைப்பட்டிருக்கு. அது கண்ணுக்கு முன்னாடி இதனுடைய வளம் களவு போனாலும் அதை தடுக்க முடியாது. நீர் உறிஞ்சி விற்கப்பட்டாலும் தடுக்க முடியாது. மீனவன் சுடப்பட்டாலும் தடுக்க முடியாது. மாணவன் இப்போ தற்கொலை பண்ணி செத்துறது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வேடிக்கை தான் பார்க்க முடியுது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் தனக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் இது கட்டி எழுப்பணும். இல்லைன்னா இந்த இனம் பாதுகாப்பாக வாழாது. ஏன்னா இறந்துருச்சு, இதுக்கு இருக்கிறதை காப்பாற்றி உயிர்ப்பித்து வாழணும். அப்படின்னா இப்போ எங்கும் தமிழ் எதிரும் தமிழுங்கிறது வெற்றி சொல் அல்ல, அது வெட்டி சொல். அது வெற்றி சொல் என்று மாற்றணும்னா நம்மக்கிட்ட வரணும். இப்போ தமிழ் பாடமொழியாக கூட இல்லை. அப்போ தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி என்று மாறணும்னா அங்கே உலகின் எம்மொழியும் எங்கள் விருப்ப மொழி, தேவைப்பட்டால் நாங்கள் எம்மொழியும் கற்போம், இந்தி எம்மொழியும் கற்போம். அது ஒன்றும் இல்லை. இப்போ இது எல்லாவற்றையும் ஒரு மாற்றணும் அப்படின்னா இந்த நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், மணல் வளம் எல்லாத்தையும் காக்கணும். இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய நல்ல கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இருக்கணும். இப்போ குடிக்க நல்ல நீர் இருக்கணும், படிக்க நல்ல கல்வி இருக்கணும், பார்க்க வேலை இருக்கணும், அப்போ எரிக்க தடையற்ற மின்சாரம் இருக்கணும், பயணிக்க நல்ல பாதை இருக்கணும், அப்போ நஞ்சில்லாத உணவு இருக்கணும், நல்ல உணவு, பசிங்கிற சொல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் சொல்கிற எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, உயிர் காக்கும் மருத்துவம் உயர்ந்த தரமாக இருக்கணும். இப்போ மருத்துவம் தேவைப்படாத அளவுக்கு மக்களின் நலனை வளர்த்து எடுக்கணும். இப்படியெல்லாம் ஒரு கனவு இருக்கு இல்லையா? இதை நிறைவேற்றணும்னா இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருவனிடத்தில் அதிகாரம் இருக்கணும். தன் தாயை விட மேலாக இந்த தாய் மண்ணையும் நேசிக்கிற ஒருவன்கிட்ட அதிகாரம் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே முன்வைக்கிற அரசியல் கோட்பாடுகளில் எது இந்த நிலத்திற்கு, இனத்திற்கு, இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு பொருத்தமானது என்பதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து அதுக்கு வாக்கு செலுத்தணும். வர முடியலைன்னா இங்கே இருக்கிற தன் உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், தங்கள் தாய் கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு வலியுறுத்தி, அறிவுறுத்தி இதை கொஞ்சம் செய்யுங்க, இது மாறுதலுக்காக இந்த வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற இனி ஈழச் சொந்த உறவுகள் அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை இல்லை, நாங்கள் இன்னும் குடியுரிமையே பெறலைங்க. அது ஒரு பெரிய துயரம். அது அப்புறம் இப்போ அதை நாங்கள் அதை சரி செய்யணும். இப்போ இந்த இடத்துல புலம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் இங்கே அவர்களுக்கு நட்பு இருக்குது, உறவு இருக்குது, அவர்களுக்கு தெரிந்தவர்களெலாம் அழைச்சி பேசி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்தந்த காரணங்களுக்காக இவர்களுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லலாம். பிறகு எங்களை அந்த தேர்தல் நேரத்தில் எங்கள் வேட்பாளர்களை அழைத்து பேசி ஊக்கப்படுத்தலாம், அவர்களுக்கு வாழ்த்து செய்திகளை போடலாம். இது வெல்ல வேண்டும் என்று கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், பாடல்களாக எழுதலாம், அது பேசி அனுப்பலாம். அது எல்லாவற்றையும் விட இருக்கிற நமக்கு பொருளாதார பின்னடைவு தான் நமக்கு இருக்கிற அறிவாற்றல், உடல் ஆற்றல், அதை செயல்படுத்த முடியாமல் நம்ம கனவை நோக்கி விரைந்து போக முடியாமல் காலை பின்னுக்கு இழுக்கிறது பொருளாதார நெருக்கடி தான். அதில் இப்போ நானே எங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னால், நம்ம 3 சட்டை வாங்குறது காசு இருக்குன்னா 2 வாங்கிட்டு 1 சட்டை காசு கட்சிக்கு, 10 தேநீர் குடிக்கிறோம்னா 2 தேநீரை துண்டித்து அது கட்சிக்கு, இப்படி தான் அப்படி கொண்டு வரோம். அப்போ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை சிறுக சிறுக துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று நீங்கள் கருதி ஏதாவது ஒரு இதை கொடுத்து, அதுக்கு பல்வேறு தளங்களில் எங்கள் பிள்ளைகள் இயங்குகிறாங்க, அவர்கள்கிட்ட கொடுத்து இதை இந்த தொகுதிக்கு கொடுத்துருங்க, இவங்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் செய்து உதவலாம். இதுதான் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. மற்றபடி நாங்கள் வெல்லணுங்கிற நீங்கள் உளமாற எங்களை வாழ்த்தி அந்த உணர்வோடு இணைந்து இருப்பதே வலிமை தான். அதை செஞ்சாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அறிவியல்னா என்ன, இயற்பியல்னா என்ன என்பதை நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அரசியல்னா என்னன்றதை இந்த அளவுக்கு தெளிவாக யாராலையுமே விளக்க முடியாது. அதற்கு தான் சீமானவர்களை அரசியல் ஆசான் என்று புகழ்கிறார்களோ அப்படின்றத நாங்கள் பார்த்து. இல்லை அதெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் ஆசான் இல்லை, நான் இன்னும் மாணவன் தான். மார்க்ஸே மாணவன்னா நான் மாத்திரம் ஒன்றும் இல்லை. மார்க்ஸே சொல்கிறாரு, நான் மரண நொடி வரை மாணவனாக இருப்பேன்னு. நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னவர்கள் எங்களுக்கு
எந்த இடையூறையும் வைக்கலை. கோடி கோடியாக கொட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அறிவு களஞ்சியத்தை பொக்கிஷத்தை. அதில் பெரிதாக நாங்கள் தத்துவத்துக்கு தடுமாற வேண்டியதில்லை. எங்களுக்கு எல்லாமுமாவே எங்கள் தலைவன் வாழ்ந்துட்டார். அப்போ அவரே எங்களுக்கு எல்லாமுமா இருந்துட்டார். அப்போ அதனால தான் நான் வந்து முன் வச்சேன். எங்களுக்கு எங்கள் அண்ணனின் வழியே பாதை, அண்ணனின் மொழியே கீதை என்று சொன்னது காரணம் அதுதான் எனக்கு வேதம், அதுதான் எனக்கு பாதை அப்படின்னு. அப்போ அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. எங்கள் பாதை சரியானது, எங்கள் பயணம் தெளிவானது, எங்கள் இலக்கு உறுதியானது, எங்கள் இலக்கு நோக்கம் வலிமையானது, அதனால் எங்கள் உழைப்பு கடுமையானது, அதனால் வெற்றி உறுதியானது. இதில் எங்களுக்கு வந்து எந்த தடுமாற்றமும் இல்லை. ஏன்னா ஒருத்தன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கணும். ஏதாவது ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கணும். அந்த நோக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கோம். அதுக்காக அவர் பசி துறந்து உறக்கத்தை துறந்து கடுமையாக உழைக்கணுங்கிறார் ஐயா இறையன்பு. அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. தத்துவம் என்பது நான் இல்லை, என் முன்னோர்களின் கனவு எங்களுக்கு தத்துவமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் கால்கள் வழி நடத்தி நடக்கலை, எங்கள் கனவு வழி நடத்தி நடக்கிறோம். கண்டிப்பாக நான் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.